ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கார்டனோட சின்ன ஒரு அப்டேட் பார்த்துடலாமா? ஒருத்தர் கேட்டார், நீ உன்னை எல்லோரும் இந்த பூவை இப்படி பறிக்காங்களே, உனக்கு வருத்தம் கோவம் இல்லையா? உன்னை இழுத்து இழுத்து பறிக்காங்களே, உனக்கு வருத்தம் கோவம் இல்லையான்னு. அப்போ இந்த பூ என்ன சொன்னால் தெரியுமா? எனக்கு எதுக்கு வருத்தம் வேதனை வரும்? இந்த வெயிலையும் இந்த மழையிலையும் நான் காஞ்சி அல்லாடிக்கிட்டு இருக்கேன். யாராவது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் என்ன அவங்க உபயோகப்படுத்த மாட்டாங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கேன். நானும் எதுக்காவது உபயோகமாக இருப்பேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மண்ணிலே நான் காஞ்சி விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. நான் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் ஆயிடுவேனான்னு பயமாக இருக்குது. அதனால் யாராவது என்ன ஏதோ ஒரு உபயோகத்துக்கு படுத்துனா நான் ரொம்ப ஹாப்பியாவேன். நான் அது எதிர்பார்க்குறேன். நான் எப்படி வருத்தப்படுவேன்னு இந்த பூ சொன்னான். நான் யாருக்குமே உபயோகம் இல்லாமல் எப்படி நான் இந்த மண்ணில் அந்த மண்ணோட காஞ்சி போயிடுவோம். யாராவது என்னை உபயோகப்படுத்தினா நானுமே ஒரு பொருளாக இருப்பேனேன்னு அவள் ரொம்ப ஹாப்பியாக சொன்னான். நான் காற்றுலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். யாராவது எனக்கு ஒரு வீடு கொடுப்பாங்க, என்னை கூப்பிட்டு போங்கன்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்தேன். சாமி பாதத்தில் போய் விழுந்துட மாட்டான்னு கவலையாக இருந்தேன். அதனால தான் என்னோடய கவலை அதுதான். இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எனக்கு சாமி பாதத்தில் இடம் கிடச்சிட்டு, நானும் இந்த தகுதியற்றவளும் எனக்கு ஒரு வீடு கிடச்சிட்டு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதனால் இந்த பூ இப்படி வாடி போச்சு, அதே மாதிரி நானும் உயிர் இல்லாமல் வாடிடும்னு பயத்தில் இருந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்கிட்ட பூ சொன்னான். இப்போ பூ மேட்ரு அவ்வளோதான். அடுத்து இந்த கருவேப்பிலை கேட்டேன். உன்னை இப்படி பறித்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, தாளிக்கு நேரம் எடுத்துகிட்டு உன்னை சப்பி தூர போட்டுடுறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இவ சொன்னா, என் குணமும் என் அருமையும் நான் இல்லாமல் எந்த கிச்சனும் இல்லை. நான் இல்லாமல் சமையலும் பூர்த்தி இல்லை. என்னை இவ்வளோ முன் இடம் தந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னான். அடுத்து இந்த மருதாணிகிட்ட கேட்டேன், நீ என்னடி நினைக்கிற? நீ இவ சொன்னா, எனக்கு பூக்காது உருவம் இருக்குது, அழகு இருக்குது, கலர் இருக்குது. எனக்கு உருவமே இதுதான். என்னை கூப்பிட்டு போங்கன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய குணமும் நலமும் இவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு தடவை என்னை இவங்க பறித்து அரைச்சி கையில் வச்சா 15லேருந்து 20 நாள் உங்கள் கைக்கு நான் அழகு கொடுப்பேன்னு சொன்னான். அதனால் இவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்குது. இவங்ககிட்ட பேசுனாங்க. இப்போ இந்த மருதாணி எல்லாம் என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் பறித்து யூஸ் பண்ணுறதுல, அதனால் அவங்களுக்காவது கொடுக்கலான்னு பறிக்க போகிறேன். நான் பார்க்க சின்ன இலையாக இருப்பேன். எனக்கு ஒரு ரூபம் இல்லை, ஒரு கலர் இல்லை. என்னை அரைச்சி நீங்கள் உங்கள் கையில் போட்டிங்கன்னா நான் அவ்வளோ அழகாக தெரிவேன்னு இவ சொன்னான். அதனால் இன்றைக்கி இவளையும் ஒரு உயிரை கொடுக்க போகிறேன். கொடுத்து இவளுக்குமே ஒரு உடலை உறவை கொடுக்க போகிறேன். நீங்கள் என்றைக்காவது உங்கள் செடிகிட்ட பேசியிருக்கீங்களா? நான் ரொம்ப பேசுவேன், தினமும் பேசுவேன். இவங்கள்ட்ட பேச இவங்க நல்ல ஒரு க்ரோத் ஆவாங்க, நல்ல ஒரு வளர்ச்சி தருவாங்க. இப்போ இவ்வளோ மருதாணியும் கீழ் தடுப்பில் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன், எனக்கு கொஞ்சம் வச்சுப்பேன். இப்போ நம்ம கைக்கு அழகு கொடுக்க போகுது. பின்ன நம்ம வெட்டல்கிட்ட கேட்டேன், நீ என்னடி ஃபீல் பண்ணுற? அவள் சொல்கிறா, நான் என்ன